அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வீட்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு டைரி மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல வந்து ஹார்ட்டுக்கு என்னென்னலாம் நல்லது அப்படின்னு போட்டிருக்கு. அது போக வந்துட்டு டெய்லி 3 மணிக்கு வந்து டாக்டர்கிட்ட செக்அப் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதிருக்கு. அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு என்னடா அது யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாம ஏன்னா அதுல நம்ம ஹீரோயினுடைய அம்மா பேர் எழுதவே இல்லை. ஆக்சுவலி அது அவங்க ஹீரோயினுடைய அம்மாக்கு அப்பாயின்மெண்ட் எப்பப்பெல்லாம் இருக்கு, அது போக வந்துட்டு ஹார்ட்டுக்கு இதெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதிருக்கோம். பட் இது ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்க அப்பா கரெக்டா அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வர்றப்ப அப்படியே பாக்குறாங்க. அப்பா யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. யாருக்கு, எனக்குலாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்றாரு. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி டைரியில டெய்லி 3 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், அது போக வந்துட்டு ஹார்ட்டுக்கு இதெல்லாம் நல்லது அப்படின்ற மாதிரி எழுதிருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவர் இதனோட இதை எடுத்து பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட இது எதுக்கு உனக்கு, இங்க பார் இது வேற ஒருத்தவங்க, அதுவும் ரொம்ப வயசானவங்களுக்கு உள்ளது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த டைரியை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாரு. சோ அப்பதான் யோசிக்கிறாங்க, அவங்க அம்மா கூட வந்தப்ப அவங்களுக்கு லைட்டா ஹார்ட் பெயின் எடுத்திருக்கும். அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க, இல்லமா காலையில காஃபி குடிச்சது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவங்க அப்படியே சரி போவோம் நம்ம ஹீரோவை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவோட வேணும் அங்கதான் இருக்கு. அவர் அப்பதான் அங்க வந்திருப்பாரு. வந்துட்டு அப்படியே பாக்குறாரு. அவர்கிட்ட வந்து அந்த போட்டிக்கான பேப்பர்ஸ் இருக்குது. சோ அதை எடுத்து அப்படியே மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதையும் பார்த்துறாரு நம்ம ஹீரோனி அங்க வந்ததையும். நம்ம ஹீரோனியும் அங்க எட்டி பார்த்துட்டு ஆன்லைன் திரும்ப வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஆர்ன் அடிக்கிறாரு. அவங்க ஐயோ அப்படின்னு பயந்துடுறாங்க. டே இங்க என்னடா பண்ற நீ அப்படின்னு. இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், அதான் வேலை நிப்பாடிட்டு உள்ள போலான் இருக்காமா, நீ என்ன அப்பப்ப வந்து என் வீட்டையே தேடி பாக்குறே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு. அப்படியா, சரி ஆமா நீ என்ன பண்ற, இதோ இதைத்தான் மடிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்தா அதை உன் வீட்டுக்குள்ள விடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டு அப்படின்னு கையில கொடுக்கும்போது, டேய் ஏன்டா இப்படி இதை திரும்ப திரும்ப கொடுத்து அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ற, தயவு செய்து இதை கொடுக்காத, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. திரும்ப திரும்ப ஏன் இதை கொடுத்துட்டே இருக்க, இங்க பார் நீ வந்து இதுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விட போறது இல்ல, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை திரும்ப திரும்ப உன்கிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றாரு. சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீ ஃப்ரீயா தானே இருக்க அப்படின்னு. ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றாரு. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து பேசிட்டே போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீ தான் இங்க எனி டைம் இருக்க, நாங்க யாருமே இல்ல, எங்க அம்மா கூட வந்துட்டு நீ எப்பயுமே இருந்திருக்கல, எங்க அம்மாவை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியும், சொல்ல போனா ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும், அதனாலதான் உன்கிட்ட கேட்கிறேன், அதாவது எங்க அம்மாக்கு எதுவும் உடம்பிடம் சரியில்லையா, உண்மையை சொல்லு அப்படின்றப்ப, இல்லையே எனக்கு எதுவும் தெரியாதே என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு டைரி எடுத்தேன், அதுல வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான டைமிங், அது போக நிறைய வந்துட்டு ஃபுட்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் போட்டிருந்தது, அதுவும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தது, அம்மா வேற அடிக்கடி வந்து ஹார்ட் பெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் இதாகுது, பட் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. எங்க அப்பாட்ட கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரியா வந்து ஜர்க்காய் போய் பேசுறாரு. அவருடைய பேச்சுல நிறைய வித்தியாசம் தெரியுது, நீ உண்மையை சொல்லு அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு, ஆஹா இவ இப்படி நிக்கிறாளே அப்படின்ட்டு. இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன், அம்மாக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரே ஒரு தடவை மட்டும் வந்துட்டு அம்மாக்கு ஏதோ ஸ்டொமக் பெயின் ஆகுதுன்னு சொன்னாங்க, நான் சும்மா வந்து கூட்டிட்டு போய் காட்டி அந்த டாக்டர்கிட்ட, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது, உங்க அப்பா சொன்ன மாதிரி கூட அது வேற யாருடைய ஏதாவது கூட இருக்கலாம்ல அப்படின்றாரு. ஓ அப்படியா, அப்ப நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு, சார் ரைட் ஓகே விடு அப்படின்னு இவங்க இருக்கும்போது கரெக்டா அங்கிட்டு நம்ம விக்கி, அதுக்கப்புறம் வந்து மனோஜ் எல்லாரும் இருக்காங்க, சாம் முதற்கொண்டு. சோ அவங்க அப்படியே டே என்னடா இங்க என்னடா பண்றீங்க, வாங்கடா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்க அப்படியே ஹாய் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம மீராக்காவை காட்டுறாங்க. அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் அப்படியே பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இப்போ இவர் எதுக்கு ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, அங்க நம்ம ஐஸ் குழந்தை வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சதுல அவர் சாக்காய் பார்த்திருப்பாரு. அவங்களும் ஐயோ இவ வேற பார்த்தானே அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்கல்ல, அதை பத்தி கிளியர் பண்றதுக்காக வராரு. அப்படியே வரும்போது இவங்க ஆமா இப்போ எதுக்காக நீ ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க, ஏதோ முன்னாடி போக போறீங்களா, இங்க எங்கேயும் போக போறீங்களா, போறதா இருந்தா போலாமே, எதுக்காக நீ ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்றப்ப அவரு இல்லமா அது வந்து 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 அப்படியே தத்து தக்கா நடிக்கிறாரு. அப்படியே மெதுவா பக்கத்துல வந்து அது வந்து அந்த குழந்தை ஆக்சுவலி 4 வயசு ஆகுது போல இருக்கு, அது வந்து அப்படின்றப்ப யோ அந்த குழந்தை உன் குழந்தையே இல்லையா, கொஞ்சமாவது யோசிக்கிறியா, 4 வயசு ஆகிற குழந்தை முதல்ல இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்துருக்குமா, கொஞ்சமாவது யோசியா, அது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, அதுக்கு 9 வயசு ஆகுது அப்படின்னு அவர் அப்படியே 9 வயசா என்ன சொல்ற அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அது ஜர்க்காகிறாரு. இவங்க அப்படியே பார்த்துட்டு யோ அந்த குழந்தைக்கு 9 வயசு ஆகுது, அதுக்காக அது ஏன் குழந்தைன்னு சொன்னா, அது ஏன் குழந்தை இல்லையா அப்படின்னு, இல்ல உன் குழந்தை இல்லையா அப்பாடா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே இப்பதான் கொஞ்சம் காமாகிறாரு. ஆனா அதோட மூக்கு உன்னை மாதிரியே இருந்துச்சு, யோ அது என் தங்கச்சி குழந்தையா, என் குழந்தையே கிடையாது அப்படின்றாங்களா. அவர் அப்பதான் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு, அப்பாடா அப்படின்னு அப்படியே பாக்குறாராமா. இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க பார், உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, இங்க என்ன வேலைக்கு வந்தோ அதை மட்டும் பாரு, தயவு செய்து என் பின்னாடி சுத்தி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் வந்து அதாவது உன் வேலை சரி வேணா விட்டு தொலை, இப்ப என்ன விஷயம் அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு. ஆக்சுவலி நீ வந்து சந்தோஷமா இருக்கேன்னு பாக்க நினைச்சேன், அதை பார்த்துட்டு எனக்கு அது போதும், என்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பியான்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், பரவாயில்ல இங்க நீ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்க, அதுவே போதும் எனக்கு அப்படின்றாரு. சோ இதை கேட்டோடனே அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுறாங்க. இப்பதாங்க செம்ம காமெடி, நம்ம ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து ஆக்சுவலி ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியே வராரு. வந்து பார்க்கும்போது ஒரு பொருள் எடுத்துட்டு போறாரு. அப்பதான் பாக்குறாரு, அப்படியே
பார்த்தா அங்க ஆள்கள் அந்த டின்னு இருக்கு, பீர் டின்னு குடிச்சு போடுது, அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என் குடும்பத்துல எனக்கு பிறந்தது பூரா குடிகாரங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடிகார குடும்பமாயி போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஓகே நீ வந்துட்டு நல்லா சந்தோஷமா வாழு, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எடுத்துட்டு போன மனுஷன் அப்பதான் யதார்த்தமா வெளியே வந்து பாக்குறாரு. இவரும் பார்த்துட்டு ஐயோ அப்பா அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோனுடைய அக்கா திரும்பி பாக்குறாங்க. ஐயோ அப்பா வந்திருக்காரு, டேய் நீ போடா போய் தொலைடா இங்க இருந்து அப்படின்னு சொல்றாங்களா. அவர் வேற கையில வந்துட்டு இந்த மீனை பிடிக்கிறப்ப குத்துறதுக்காக வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ ஈட்டி மாதிரி வச்சிருக்காரா. அதை பார்த்தோன்னே இவர் பயந்துடுறாரு. ஐயோ எங்க நம்மள போட்டு தள்ளாலும் போட்டுருவாரோ அப்படின்ட்டு நீ முதல்ல போ போ அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய அக்கா சொல்லவும் அவரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடாரு. இவங்க அப்பா அப்பா வாங்கப்பா என்னப்பா என்னப்பா நேரத்துல அப்படின்னு அட ஒண்ணு இல்லாம நான் குப்பை எடுத்து போட வந்தேன். ஆமா அது யாரு, அது வந்து அப்பா அது ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் வழி கேட்டு வந்தாரு, வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ டூரிஸ்ட் போல இருக்கு, வழி கேட்டாருப்பா, ஒண்ணும் இல்ல வாங்க போவோம் அப்படின்றப்ப டூரிஸ்டா கரெக்டா வழி சொல்லிட்டியா, சொல்லிட்டா சார் நீங்க அப்படியே நேரா போய் லெஃப்ட் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இவரும் சரி வாமா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அப்படி போகும்போது அப்படியே இவர் அங்க இருந்து திரும்பி பாக்குறாரு, ஒரு மாதிரி ஏக்கத்தோடையும் ஃபீலிங்கோடையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினி அப்புறம் பசங்க எல்லாரும் காட்டுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இங்க தாண்டா இருக்கு, ஆனா இந்த இடம் பாரு நம்ம இந்த உட்கார்றப்ப இந்த வியூல எவ்வளவு அழகா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன்ல அப்படின்றப்ப நம்ம ஹீரோ வாய வச்சு சும்மா இருக்காம ஆமா ஆமா உனக்கு குடிச்சா மட்டும்தான் இந்த இடம் அழகா தெரியும், அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தா கடுப்பா இருக்கு, இந்த இடத்த விட்டு போகணும் புலம்புவ அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த சைக்கிள் பேசுவாங்களா அது மாதிரி குடுக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே அதை பாக்குற நம்ம மனோஜும் டேய் நிறுத்துக்கடா, ஆக்சுவலி இங்க பாரு நம்ம 5 பேரும் இங்க வந்து ஒரே நேரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கோமா, இந்த மூமெண்ட் நமக்கு திரும்ப கிடைக்க போறது கிடையாது, சோ அதனால இந்த மூமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்றாரு. சோ கரெக்டான வார்த்தைங்க. அதே நேரத்துல நம்ம விக்கி சும்மா இருக்காம என்ன பண்றாரு அப்படின்னா, ஆமா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கிறதா சரிதான், ஆமா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க ஆக்சுவலி வந்துட்டு அதுவும் இந்த லேட் நைட்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் தனியா பேசிட்டு போறீங்களே என்ன விஷயம், 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது டக்கு நம்ம மனோஜ் டேய் நில்றா இந்தடா உனக்கான பீர் குடிடா அப்படின்னு கையில கொடுக்குறாரு. அவரும் வாங்கி குடிச்சுக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினி சும்மா இருக்காம ஆமா எங்களை கேக்குறியே நீங்க 3 பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஏய் நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், லேட் நைட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க விக்கி கேட்க டக்கு நம்ம சாம் எந்திரிச்சு டேய் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, அதனாலதான் இந்த நேரத்துல வந்துகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு அவரை சத்தம் போறாரு விக்கிய. சோ நம்ம ஹீரோவும் சரி அதே நேரத்துல ஹீரோயினி சரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. எல்லாருமே ஷாக்ல பாக்குறாரு. நம்ம சாம் அப்படியே பார்த்துட்டு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இத பாக்குற நம்ம ஹீரோவும் கரெக்ட் மச்சி அப்படிங்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கோம், அதனால இங்க வந்து எந்த நேரத்துல எப்படி வந்தா எவ்வளவு அழகா இருக்கும், இந்த இடம் வந்து எவ்வளவு அழகான இடம், நம்ம எவ்வளவோ இடத்துக்கு சுத்தி இருக்கோம், எவ்வளவோ ரசிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் எனக்கு அப்போதைக்கு இவன் தாண்டா அங்க கூட வந்தான், அதனால என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால அவனை அப்படியே கூட்டிட்டு வாக் மாதிரி வந்தேன், இது வரைக்கும் நம்ம யாருமே இங்க வாக் போனது இல்லையா, ஏன் நீங்க 2 பேரும் வாக் போயிருக்கீங்க, நானும் சாமு வாக் போயிருக்கோம், நானும் ராஜும் வாக் போயிருக்கோம், ஏன் எல்லாருமே சேர்ந்து கூட வாக் போயிருக்கோம்டா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா, விடேடா பாத்துக்கலாம்டா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அதே நேரத்துல அவங்க சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. பட் நம்ம சாம் என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய பையில வந்து அந்த நோட்டீஸ் இருக்குல்ல அதை எடுத்து என்னது இது அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. பாக்குறப்ப தான் தெரியுது அந்த போட்டோ எக்ஸிபிஷனுக்கான ஒரு இது இருக்குது. சோ அதை பார்த்தோன்னே நம்ம மனோஜ் இது அந்த போட்டோ எக்ஸிபிஷனுக்கான இதுதானே என்ட்ரி தானே, ஆமா இதுல நீ போய் சேர போறியா, ஆக்சுவலி இதுல கலந்துக்க போறியா அப்படின்றப்ப இல்ல அப்படின்றாங்க. நம்ம விக்கி சும்மா இருக்காம அது என்னமோ கரெக்ட் தான் மச்சான், அதுல கலந்துக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஹேண்ட்ஸமான ஆளுங்களுக்கு வேணும்ல அப்படின்றப்ப டேய் அதுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம், ஆக்சுவலி இதுல கலந்துக்கணும் அப்படின்னா ஃபிஷர் போட்டோஸ் இருக்குல்ல அது போக வந்து கீழே இருக்கிற போட்டோஸ் நிறைய எடுக்கணும், அந்த கடற்கரை சம்பந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்குடா, அதுல தான்டா போட்டோ எடுக்கணும், பட் அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லையே நீ ஆக்சுவலி எடுத்த போட்டோஸ் எல்லாம் நிறைய இன்னும் இருக்கு என்கிட்ட அப்படின்றப்ப என்னடா சொல்ற அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயினி சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம விக்கி வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காப்ல. நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப வருஷம் பழசுரா, இதெல்லாம் இன்னும் வச்சிருக்க நீ அப்படின்றப்ப ஆமா இதுல இருக்க ஒவ்வொரு போட்டோஸும் எனக்கு பொக்கிஷம் அப்படின்றாரு. அப்படியே எல்லாரும் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி டேய் என்னடா இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்க, டேய் இதெல்லாம் திருடுறதுக்கு சமண்டா, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனா இன்னும் என்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு அப்படின்னு போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஆக்சுவலி நடந்து வரும்போது நம்ம ஹீரோயின் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. பரவாயில்லடா இவன் இன்னும் வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், என்னுடைய தீவிரமான ஃபேனா இருக்காண்டா, இவன் ரசிகனா இருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஆமா விக்கியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ வந்து சக்சஸ் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி உன் கூடயே இருக்குன்னு நினைப்பா, அதுதான் அவனுடைய ஒரு இது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு கிளம்பும் போது நம்ம ஹீரோ அப்புறம் ஒரு நிமிஷம் நீ உண்மையிலே மனசு மாறிட்ட அப்படின்னா நாளை காலையில 8 மணிக்கு இங்க வந்து நில்லு, நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறேன், நீ வந்து கண்டிப்பா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அவங்க வந்து எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. பட் அங்க போய் அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு மாதிரியா ஃபீலிங்கோட சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படி அழகா பாத்துக்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு வேலை அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி லேப்டாப் எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவன் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல அப்ளை பண்ணிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. ஆனா அங்க பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டுன்னு வந்துருது. அட என்னடா இது, அதுக்குள்ளேயே வா அப்படின்றாங்க. அப்படியே காலையில பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு டிஷ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சம்திங் இந்த கேரட், அதுக்கப்புறம் முள்ளங்கி, நிறைய அந்த சொல்ல போனா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி விஷயத்தை கட் பண்ணி அதுல மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு நாள் நம்மளும் செஞ்சு பார்ப்போமான்னு தான் தோணுது. கண்டிப்பா இந்த டிஷ் ஒரு நாள் நான் செய்வேன், செஞ்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம ஹீரோ அந்த டிஷ் எல்லாம் அழகா செஞ்சு வச்சுட்டு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே கிளம்பி வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே இயற்கை ரசிச்சுட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அப்படியே வெளியே வந்து நின்று பாக்குறாரு. வேன் பக்கத்துல நம்ம ஹீரோனி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வரல. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோனி அப்படியே மெதுவா எட்டி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சிடுறாரு. அவங்கள அப்படியே அப்படியே இல்ல அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரியா வர்றாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தா ரெண்டு பேரும் கடைசியா கிளம்பி போறாங்க. சோ நம்ம ஹீரோயினி அந்த எக்ஸிபிஷனுக்காக அப்ளை பண்ண போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மாக்கள் எப்பவுமே ஆல்வேஸ் அம்மாக்கள் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பசங்களுக்கு அழகா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்புறாங்க. நல்லா பாருங்க, அவங்க பொண்ணுங்க எல்லாம் இப்ப வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. சொல்ல போனா ஒன்னு ரெண்டு குழந்தையே பெத்துட்டாங்க. அப்படி இருந்தும் இப்பயும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போறாங்க குழந்தைகளுக்காக. செஞ்சு வச்சுட்டு அப்படியே கிளம்பும் போது அவங்க அப்பா கேக்குறாரு, ஏமா இன்னைக்கு போய் டவ் பண்ண போறியா அப்படின்றப்ப, ஆமாங்க ஏங்க அப்படின்னா இன்னைக்கு வெதர் ஒன்னும் அவ்வளவா சரி இருக்கிற மாதிரி சொல்லல. ஏங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, நானும் செக் பண்ணிட்டேன் வெதர்லாம் அப்படின்றப்ப, இல்லம்மா உடம்பு கண்டிஷனுக்கு இவ்வளவு தூரம் வந்து நீ ஸ்டெயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு, சரியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகேமா, இருந்தாலும் நாளைக்கு வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு, உன்னோட மெடிசன்லாம் மாத்தணும்னு சொல்லியிருக்காரு, மறந்துடாத, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்றாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. நம்ம ஹீரோயினி நேராக இங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி அப்ளிகேஷன் வாங்கி இந்தா இதை ஃபில்அப் பண்ணி கொடு, அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நீ போட்டதுக்கப்புறம் அதோட டெட்லைனுக்குள்ள உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீ சப்மிட் பண்ணணும், மறந்துடாத அப்படின்றாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கும்போது என்னடா அப்படின்றாங்க. இல்ல எப்படி நீ மனசை மாத்திக்கிட்ட, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ முதல்ல கிளம்பு, இங்கேயே உட்காந்து என்ன பண்ற. இல்ல நான் கிளம்புறதான். சரி நீ கிளம்பு. அப்புறம் ஒரு விஷயம் பாரு, நம்ம ஊரை நீ போட்டோ எடுக்கிறப்ப சும்மா அழகா எடு, ஒவ்வொரு பிக்சர்ஸும் சும்மா நச்சுன்னு இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. அப்படி போறப்ப அங்க வந்து ஆக்சுவலி அவருடைய ஆபீஸ் ரூமுக்கு போய் உட்காரும் போது நம்ம விக்கி தான் இருக்காப்ல. சிரிச்சுக்கிட்டே போவோம். விக்கி கேட்கிறாரு, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிரிப்போட வந்துகிட்டு இருக்க, பொன் சிரிப்போட அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கேட்கிறாரு, ஆமா என்ன இன்னைக்கு உங்க அம்மா டைவிங் போயிருக்காங்களா அப்படின்னோடனே, ஆமாடா எல்லாருமே தான் போயிருக்காங்க அப்படின்றாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த வெதர் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வெதர் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு மாதிரி மாறும், அவங்க அங்க வந்து எல்லா மிஷின்ஸும் வச்சிருப்பாங்க. சோ அது மாதிரி இவர் வந்து அப்படியே வெதர்லாம் பாக்குறாரு. ஆகா இன்னைக்கு வெதர் ஏதோ ஒரு மாற்றமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இங்க அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு வெளியே வரும்போது அங்க வந்து யார் யார் என்னென்ன போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டோ போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட போட்டோ போட்டிருப்பாங்க. அதுல வந்து எதுக்காக நீங்க வந்து இந்த பிராட்காஸ்ட், அதாவது வெதர் பிராட்காஸ்ட்க்கு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து டாப் லெவல்ல இருப்பாரு. அவருடைய போட்டோ போட்டு சைடுல என்ன எழுதிருப்பாரு அப்படின்னா, நான் எதுக்காக இந்த பிராட்காஸ்ட், அதாவது வெதர் பிராட்காஸ்ட்க்கு வந்தேன் அப்படின்னா, என்னுடைய அழகான லவ்வபிளான ஒரு குடும்பத்தை நான் எப்பயுமே பாதுகாப்போட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இதுக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. இங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்துட்டு அவங்க குரூப்போட வந்து கடலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க கடலை. அவங்களும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் இல்ல ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வெதர் ஒன்னும் சேஞ்ச் ஆகல, இல்ல எப்பயும் போல தானே இருக்கு, வேணாம் வாங்க போவோம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோயினி அம்மா வந்துட்டு இல்ல வேணாம், இன்னைக்கு வந்து இறங்க வேணாம், எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா வெதர் வந்து கண்டிப்பா மாறும்னு எனக்கு தோணுது, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினி கேட்றாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் வந்துட்டு ஹேய் தாரா அப்படின்னோடனே, டேய் நீங்க என்னடா பண்ற, ஒரு சரி டேய் என்னடா நீங்க தான் வேலை வைக்கிறியா அப்படின்னே, ஆமா ஆக்சுவலி இங்க பிளான்ட் அந்த இதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும் அப்படின்றாப்ல. சரி ஓகே, ஆமா நீ வந்து கையில வச்சிருக்கே சூப்பர் பா, நல்ல டிசிஷன் எடுத்திருக்க, வெட்டாத எப்படியா ஜெயிச்சிரு அப்படின்றாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரியா மறைச்சிக்கும் போது சரி வா நம்ம வந்து அந்த வெதர் பிராட்காஸ்ட் பண்ணுவோம்ல அங்க போவோம் அப்படின்றப்ப, டேய் அதுக்குள்ள எப்படிடா நான் போக முடியும், நான் வந்து சிவிலியன்ஸ்ரா, எப்படா போக முடியும், சும்மா மத்த எல்லாரையும் உள்ள விட மாட்டாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து அத்தாரிட்டி வேணும்ல அப்படின்னப்ப, நீ எப்ப தனியா போக சொல்லி நான் உன்னை சொன்னேன், நான் தான் இருக்கனே, எனக்கு தான் அத்தாரிட்டி இருக்கே, வா போவோம் அப்படின்றப்ப, டே பரவாயில்லடா நீ பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லி இவங்க நக்கல் அடிக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அதே நேரத்துல அங்க நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி வெதர்லாம் பாத்துட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து, டேய் என்னடா பண்ற, எதுக்குடா ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டையும் வந்துட்டு நீ பாத்துக்கிட்டே இருக்க, வெதர்லாம் அதெல்லாம் ஒன்னும் ஆகாதரான்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு டவுட்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. சோ இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அப்படியே வெதர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சோ ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஆக்சுவலி வேணா போவேன்னு சொன்னாங்கல்ல, பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் எல்லா லேடிஸும் வந்து டைவிங்க்கு உள்ள போயிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதே நேரத்துல இங்க பாத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சாரி ஹீரோவோட மேனேஜர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, டேய் வெதர் ரிப்போர்ட் எடுறா, இப்போதைக்கு ரீசெண்டா அப்டேட் ஆயிருக்கும் அந்த வெதர் ரிப்போர்ட் எடுறா அப்படின்றப்ப அவரும் பாக்குறாரு. பார்த்தா அடுத்த ஸ்டோம், அதாவது மழை வந்து ஒரு சின்ன புயல் மாதிரி வர்றதுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி வருதா. டக்கு நம்ம மேனேஜர், பரவாயில்லடா நீ உண்மையிலே திறமசாலி தான்டா அப்படின்னு சொல்லி
அவரும் பாத்துக்கிட்டு இருக்காரா. இந்த நேரத்துல இங்க அவங்க அம்மாவும் வந்துட்டு ஆக்சுவலி டைவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலி டைவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது பறவைகள்லாம் ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு கிளம்பும் போது எல்லா லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி வாங்க நம்ம வெளியே போயிடலாம், ஏன்னா வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது, இனிமே கடலுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஹார்ட் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரியா அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பிரச்சனை இருந்திருக்கும், அதனால திடீர்னு நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. அவங்க ஒரு மாதிரி நெஞ்ச பிடிக்கிறாங்க, பட் அவங்களால முடியல, ஏன்னா ஸ்விம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல. டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கடல்ல போய் ஒரு பாறையில முட்டி அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, ஹார்ட் பெயின் எடுக்குது. அவங்களுக்கு மூச்சை எவ்வளவோ இழுத்து பிடிக்க ட்ரை பண்றாங்க, பட் முடியல. பட் இந்த நேரத்துல அங்க லேடிஸ் போனாங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனுடைய அம்மாவோட இது மட்டும் நிக்குது. இவங்க தான் பார்த்துட்டு ஏய் போச்சுடா மிஸ் கோவை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர் இதுல. சோ அதே சொல்லிடுறேன், மிஸ் கோவை காணோம்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சில லேடிஸ்லாம் உள்ள டைவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க, பட் அவங்க கிடைக்கல. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து, அதாவது ஹீரோவோட ஆபீஸ்ல வந்து ஆக்சுவலி போன் கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு அங்க ஆளு டைவிங்க்கு போனவங்க மிஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த இதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இடத்துல எப்படி என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோனி வர்றாங்களா. இவர் ஓடி போகும்போது ஹீரோனி வந்திருப்பாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க, என்னடா இது இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் காட்டுறாங்க சம்தரா அப்படின்றது அந்த ஏரியா பேரு. சரி இவங்க என்ன நம்ம ஏரியா பத்தி தானே சொல்றாங்க அப்படின்றப்ப நம்ம மனோஜ் கூட இருக்காருல, ஆமா ஆமா அப்படின்றாரு. நம்ம ஹீரோவும் அங்க போய் அந்த கேமரா எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி யாரை காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே இவருடைய ஃப்ரெண்டோட அம்மாக்கள். அவர் அப்படியே மெதுவா எடுத்து பார்க்கும் போது தெரியுது ஆக்சுவலி ஹீரோனுடைய அம்மா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் குடுகுடுன்னு ஓடி போய் போன் எடுத்து அங்க இருக்கிற ஃபயர் டீம், அதாவது அங்க போய் செக் பண்ணுவாங்கல்ல கடலுக்குள்ள, அந்த டீமுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம மேனேஜர் வந்து அங்க இருக்கிற இன்னொருத்தர் டே அந்த கோஸ்டல் லாங் வேவ் இருக்குல்ல, அந்த மவுண்டனுடைய இது வந்து டேட்டா விடுறா அப்படின்றப்ப டக்குன்னு ஒரு ஓகே சார் அப்படின்னு சொல்லி மொத்தமா வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா அப்பதான் வந்து அந்த வேவ் வந்து ஆரம்பிக்குது, அதாவது சின்ன புயல் மாதிரி ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து இங்கிட்டு ஆக்சுவலி கோஸ்டல் கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து சம்தரா ஏரியால வந்து டைவிங் பண்றதுக்காக போயிருக்காங்க லேடிஸ். அது மட்டும் இல்ல அதுல ஒருத்தர் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அந்த கடற்கரையில இருந்து 200ல இருந்து 250 மீட்டருக்குள்ள தான் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து உள்ள போயிட்டாங்க. அங்க டெப்த் ஆழமே இவ்வளவு தான் இருக்கும், அதாவது 300 மீட்டர் ஆழம் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. சோ கண்டிப்பா போய் தேடி பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹார்ட் பேஷண்ட் கூட வேகமா போய் தேடுங்க அப்படின்னு இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை பின்னாடி இருந்து பார்த்துட்டு டேய் நீ யார பத்தி சொல்ற, எங்க அம்மா பத்தியா சொல்ற அப்படின்றப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறாரு. நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறாங்க. பட் அவர் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அங்கதான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. உடனே போய் அவங்களை தேடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல அவங்களோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுங்க, ஏன்னா அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து கண்ணீர் விட்டு அழுக முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காருங்க. இப்போ நான் இந்த குரல்ல பேசுறேன் அந்த மாதிரி அவரும் பேசுறாரு. அம்மா எப்படியாவது வெளியே வந்துடணும், அம்மா எப்படியாவது காப்பாத்திடணும், அம்மா எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. சோ அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோனுடைய வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அக்காவும் தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு லேடி அப்படியே அழுதுகிட்டே வர்றாங்க. இது யாருன்னு தெரியுது. ஆக்சுவலி இவங்க வந்து அழுதுகிட்டே வந்தோடனே அம்மா அம்மா அப்படின்னு என்னாச்சு எங்க அம்மாக்கு அப்படின்னு இல்ல கோக்கு வந்து அப்படின்னு டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பா வந்து வீட்டுல வந்துட்டு அந்த நத்தாய் எல்லாத்தையும் ஹீரோ எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த இதெல்லாம் எடுத்து குப்பையில போடுவோம்னு சொல்லிட்டு அந்த நூல்கண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வருவாப்ல. அப்படி எடுத்துட்டு அவர் வெளியே வந்த கேப்ல தான் இவங்க இப்படி ஓடி வந்துருவாங்களா. இவங்க இப்படி அழுதுட்டு போகும்போது மிஸ்கோ மிஸ்கோன்னு இவங்க அழுதுட்டு போறாங்களா. அதை பார்த்து அவர் அப்படியே ஒரு மாதிரி சாக்கறாரு. இல்ல இல்ல அப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கீழே போட்டு ஓடுறாருங்க. ஆக்சுவலி பாருங்க இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுவாரு, பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாம டப்புன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறாருங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த இதுக்கு வந்தாரு, ஏன் இப்படி வந்துட்டு அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கறதுக்கான ரீசனும் நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுமே வந்துட்டு இன்னொரு டிரைவர் வர சொல்லி மாத்தி விட்டுட்டு அவருடைய புட புட மூணு போய் பாரு அப்படின்னு நினைச்சுறாரு. அவரும் குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. அதே நேரத்தில் இங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. சோ எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுக்கும்போது என்னாச்சு என்னாச்சு அம்மா மிஸ் கோ எங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு லேனிலாம் இருக்காங்களே நம்ம மனோஜோட அம்மா, அவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு மாதிரியா ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோனுடைய அக்கா தங்கச்சி எல்லாரும் ஓடி வர ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் நம்ம மனோஜ் வந்து நம்ம ஹீரோனிய கார்ல வந்து கூட்டிட்டு வராரு. வேக வேகமா கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்களும் இறங்கி ஓடி வராங்க. சோ அவங்க அப்பாவும் பின்னாடி வந்துறாரு. மொத்த குடும்பமும் அப்படியே ஓடி வர்றாங்க. சோ அங்க இருக்கிற கோஸ்ட் கார்டு எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. வேணா வேணா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தத்தளிச்சு போய் நிக்கிறாங்க. அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. இதே மாதிரி ஒரு ஸ்டோம்ல ரெண்டு பேருமே மாட்டிக்குவாங்க. ஆனா இதுல ஒரு பேட் லக்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து இறந்துருவாங்க. ஆமாங்க நம்ம ஹீரோவோட அம்மா இறந்துருவாங்க. சோ அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாருமே உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. சோ நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து ஆக்சுவலி கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. அப்படியே எண்ட் கிரெடிட் சீன்ல காட்டுறாங்க. இதே மாதிரி ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் சரி ஹீரோவோட அம்மாவும் சரி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் கடற்குள்ள போகும்போது
இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவோட அம்மா வந்து உள்ள மாட்டிக்குவாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கும்போது நடந்திருக்கும். அவங்க வந்து அப்ப நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோ கூட மழை பெஞ்சு இருக்கும்போது ஓடி வர்றாப்ல. அப்படி ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா அவரை வந்து தடுக்கிறாங்க கோஸ்ட் கார்டு எல்லாம். பட் நம்ம ஹீரோ வந்து அதை பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு கடலுக்குள்ள இறங்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒண்ணு விஷயம்னா அவருக்கு நீச்சலே தெரியாது ஒரு துளி கூட. அம்மாவை காப்பாத்தனமேன்ற ஒரு ஆர்வத்துல டக்குன்னு கடலுக்குள்ள போய் அவர் முழிட்டாரு. கடைசியில் அவரை காப்பாத்தி இங்க தனியா வச்சிருக்காங்க. இங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவை வெளியே கொண்டு வந்துறாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இறந்துட்டாங்க. ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாரு. ஹீரோவோட அப்பா அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி அழுகுறாங்க. அந்த சைடுல நம்ம ஹீரோனுடைய அம்மா உட்கார்ந்துருக்காங்க. என்னாலதான் மின்சூன் என்னாலதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே அப்படியே எண்ட் கிரெடிட் சீன்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோயினி அம்மா மேல வெறுப்பை காட்டுறதுக்கு காரணம் தான் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாலே அப்படின்ற ஒரு வெறுப்புல தான் ஹீரோயினி அம்மா மேல பயங்கர வெறுப்புல இருப்பாரு. அதே நேரத்துல ஹீரோவோட லவ்வுக்கு அதனால தடையா நின்றுப்பாரு. சோ இந்த ஒரு ரீசன் தாங்க நம்ம ஹீரோவோட லவ்வுக்கு தடையா நிக்கிறது. நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியை சுத்தமா பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். சோ இதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ இதோடயே அப்படியே ஹீரோவோட அம்மா இறந்ததோடயே இந்த எபிசோட முடிஞ்சிருது. சரி ஓகே, நாளைக்கு ஹீரோயினுடைய அம்மாவை காப்பாத்துனாங்களா என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.